ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரண்ட்டு டாட் ப்ளவுஸ், அதாவது கப் ஷேப்பை எப்படி மார்க் பண்ணுறது, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் தப்பாகவே இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கிராஸ் மார்க் பண்ணுறதில்ல, கப் ஷேப் மார்க் பண்ணுறதில்ல டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி இந்த ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம். நான் அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸில் இருக்க டாட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அளவு டாட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 3 மார்க் பண்ணணும். அந்த 3 மார்க் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டு பீஸை இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் அது ரெண்டையும், அதாவது நெக்குக்கு கீழே இருக்க அந்த ஃபஸ்ட்டு டாட் வருதுல்ல, அந்த 2 ஃப்ரண்ட்டு பீஸையும் சேர்த்து வச்சு ஒன்றா வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சிசரில் மார்க் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சைடும் விழுகும். குட்டியாக ஒரு மார்க், ஓகேவா? இப்போ இந்த டாட்டுக்குரிய சென்டர் அந்த மார்க் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ஆம்கோல் நீங்கள் பாக்ஸ் போடுறீங்கள்ல, அந்த சென்டரில் பிடிச்சி ஒரு குட்டி மார்க். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டாட் உங்களோட தையல்லேருந்து 3 இன்ச், இந்த ஃப்ரண்ட்டு பீஸ்லேருந்து 3 இன்ச் தள்ளி வரணும். 3 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க்கு. இவங்களுக்கு உள்ள துணி எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். உள்ள துணி எவ்வளோன்னு செக் பண்ணிங்கன்னா 1 இன்ச் இருக்குது. அப்போ ஒரு சைடு 1 இன்ச், இங்கே ஒரு மார்க்கு, இன்னொரு சைடு 1 இன்ச். இப்போ மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சென்டர் வருதில்ல, இதுதான் இந்த டாட்டோட சென்டர் மார்க், ஓகேவா? இப்போது நம்ம ஹைட்டை செக் பண்ணி மார்க் பண்ணலாம். டாட் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ எது வரைக்கும் நம்ம டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் வச்சு அளந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட்டை நம்ம மார்க் பண்ணலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் எப்போவுமே கொக்கி பீஸ் சைடு இருக்க அந்த டாட்டை தான் நம்ம அளவு எடுக்கணும், ஓகேவா? இப்போ இன்சைடே திருப்பிக்கோங்க. இந்த டாட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.25 இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ 2.5, ஏன்னா தையலுக்குள்ளே ஒரு 1/4 இன்ச் கிளாத்து போயிருக்கும். ஸோ இந்த டாட் 2.5 இன்ச் இருக்கணும். 2.5 இன்ச், ஓகேவா? இப்போது இந்த சென்டர் டாட்டு, அதுக்கடுத்து இந்த சென்டர் டாட்டு அளந்துக்கோங்க. 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச், 2.25, ஓகேவா? இங்கேருந்து 2.25. அதுக்கப்புறம் இந்த சைடு டாட்டு எடுத்துக்கோங்க, அளவு எடுத்துக்கோங்க. கொக்கி பீஸ் சைடு தான் நீங்கள் அளவு எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. சைடு டாட் 4 இன்ச் இருக்குது. ஏன்னா நான் ஓவர்லாக்கில் இருந்தே தான் அளவு எடுக்கிறேன். ஸோ இதுக்கு தையலுக்கு வேண்டாம். 4.25 வருது. 4.25 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். சும்மா இது பேருக்கு தான் மார்க் பண்ணுறேன். இந்த டாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த டாட் நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆம்கோல் அந்த ஸ்டார்டிங் டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கிறப்போ இது மடங்குற இடத்துல, இந்த இடத்துல தான் அந்த டாட் வரணும், ஓகேவா? இங்கே போகக்கூடாது, இங்கே தான் அந்த டாட் வரணும். இங்கே போச்சுன்னா அது என்னாகும்னா ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். இந்த மாதிரி தான் அந்த டாட் இருக்கணும். ஏன்னா இந்த டாட் தான் ரொம்ப முக்கியம். இதுவும் தான் ரொம்ப முக்கியம். இது டம்மிக்கு பிடிக்கிறது, ஓகேவா? இப்போ இந்த டாட்டை நம்ம மார்க் போட்டுக்கலாம். டாட் 2-3 கிராஸ் ஆச்சுன்னா எப்படி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டர் டாட் கம்பல்சரி ஷோல்டருக்கு நேராக தான் இருக்கணும். ஷோல்டருக்கு நேராக இருந்தால் மட்டும்தான்
அந்த டாட் வந்து கரெக்டாக ஷேப் அமையும். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கஸ்டமரோ இல்லை உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் சிஸ்டர் யாருனாலும் உங்கள் கிராஸ் பீஸில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க. அது மேஜராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கிராஸ் வந்து எனக்கு ரொம்ப சைடில் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே இந்த சென்டர் கிராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 to 3.5க்குள்ளேயே முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதாவது இந்த ஆம்கோல் ஹைட் இந்த ஷோல்டர் முடியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அந்த டாட் வந்து மார்க்கிங் எல்லாமே. இதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. இதுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா சைடு ரொம்ப தள்ளி போயிடும். அதே மாதிரி இந்த டாட் வந்து ஷோல்டரை பார்த்து நேராக தான் இருக்கணும். ஷோல்டரோட சைடில் பார்த்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிராஸ் வந்து சைடில் தள்ளி போகும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த டாட் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டிங்கன்னு வைங்க. இந்த டாட்டு கம்மி, இந்த டாட்டு ஹைட்டு கம்மி, இந்த டாட்டு ஹைட்டு கம்மியாக பிடிச்சிங்கன்னா இந்த ஷேப் வந்து ரொம்ப அமுங்கின மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப ஷேப்பாக இல்லை, ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் டாட்டை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும். இந்த சென்டர் டாட்டை இந்த எல்லா டாட்டையும் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிங்கன்னா ஷார்ப்பாக கிடைக்கும். இன்னொன்று, ரொம்ப டாட் வந்து ரொம்ப எனக்கு ஷார்ப்பாக இருக்குது, எனக்கு வந்து ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சென்டர் டாட்டை ரொம்ப கம்மியாக பிடிக்கணும். கம்மியாக பிடிச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஷேப் கொடுக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுறது, டாட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தைக்கிறப்ப நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் முடிச்சிங்கன்னா அது ஷேப்பே மாறி போயிடும். டாட் வந்து எப்போவுமே ஒரு கத்தி மாதிரி ஷேப்பாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கம்பல்சரி டாட்டில் 2 தையல் போடுங்க. 2 தையல் போட்டால் தான் அது பிரிஞ்சிடாமல் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணுறது, டாட்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நீங்கள் அவங்க தப்பாகவே பண்ணியிருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணுறது பொறுமையாக கரெக்டாக மார்க் பண்ணி டாட் படிங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன தப்பு இருக்கோ அதை அப்படியே பண்ணாதீங்க. இந்த கிராஸில் இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்பல்சரி ஷோல்டர் நேராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, கொக்கி பீஸ் சைடு வந்து டாட்டு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கொக்கி பீஸ் சைடு டாட்டு கரெக்டாக வரும். அந்த பட்டன் பீஸ் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பட்டன் பீஸை வந்து ஒரு 1/2 to 1 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் பெருசாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பீஸ் வந்து சென்டரில் வரும், இது வந்து ரொம்ப சைடில் தள்ளி போகும். சைடில் தள்ளி போக போக கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷேப் அமையாது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து தைங்க. ஏன்னா இது நீங்கள் 1.5 இன்ச்சு இந்த அளவுக்கு வச்சிங்கன்னு வைங்க, இந்த பீஸ் வந்து எப்போவுமே நம்ம கொக்கி வந்து சென்டரில் தான் மாட்டுவோம். அப்போ இந்த கிராஸ்லாம் ரொம்ப சைடில் தள்ளி போயிடும். ஆக்சுவலாக இந்த கிராஸ் வந்து இங்கே இருக்கணும், கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கிராஸ் அமையும். நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோல்டருக்கு நேராக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த கிராஸ் வந்து நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க. இந்த கிராஸையும் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க, இதையும் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் 3 கிராஸையும் பக்கத்தில் கொண்டு வரப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த 3 கிராஸையும் ரொம்ப தள்ளி நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கிராஸ் வந்து ஃப்ளாட்டாக கம்மியாக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி தச்சுட்டேன், அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான், டிரான்ஸ்பரண்ட்டாக சாரீ இருக்கிறதுனால ரொம்ப வந்து கோவப்படுறாங்க, இல்லை கஸ்டமர் வந்து ஏதாவது சொல்கிறாங்க, சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை பார்ட்டி ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டாட்டையும் சேர்த்து லைட்டாக ஒரு ஜாயிண்ட் போட்டுருங்க. ஜாயிண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி பார்க்குறப்ப அது பிரின்சஸ் கட்டிங் மாதிரி ஆகிடும். ரொம்ப ஷேப் தெரியாது, நார்மல் ப்ளவுஸாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்காது. இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சென்டர் டாட்டையும் இந்த ஆம்கோல்லேருந்து வருதில்ல இந்த டாட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. குட்டியாக, ரொம்ப இவ்வளோலாம் தையல் போடக்கூடாது, ஒரு நூல் அளவு தையல் போட்டுருங்க இதை சேர்த்து ஜாயின் பண்ணி. அப்படி தையல் போடுறப்ப ஷார்ப்பாக இருக்க கிராஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் நீங்கள் மார்க் பண்ணுறதுல ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாட் எப்போவுமே இந்த அக்கன்னா மார்க் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கணும். இந்த கேப்பு இந்த கேப் 3மே ஒரே அளவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிராஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். இயல்வெளி சிஸ்டர் கேட்டாங்க. இயல்வெளி சிஸ்டருக்காக இப்போ நான் வந்து இதை டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் பாருங்கள். சிஸ்டர், உங்களோட எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த அளவாக இருந்தாலும் ஷோல்டருக்கு நேராக
இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் மடக்கிறேன் பாருங்கள், அந்த ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக வரும். ஷோல்டருக்கு நேராக அந்த டாட் இருக்கப்போ நம்ம நார்மலாக எல்லாருக்குமே செஸ்ட்டு வந்து அந்த ஷோல்டருக்கு நேராக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஷேப் வந்து கரெக்டாக அமையும். இல்லை நீங்கள் வந்து தள்ளி இந்த ஷோல்டரோட இந்த சைடில் போயிட்டிங்கன்னா ஷேப் கரெக்டாக அமையாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த சென்டர் டாட்டு ஷோல்டருக்கு நேராக தான் இருக்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் மார்க்கிங் போட்டிருப்பேன், இந்த ப்ளவுஸோட மார்க்கிங் தான் போட்டிருப்பேன். இப்போ இந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு டாட்டும் இவ்வளோ தான் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். சைடு டாட்டு இந்த சைடில் ஆம்கோல் சைடு டாட்டு சென்டர் டாட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, கம்பல்சரி நீங்கள் வந்து பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அரேஞ்சு கம்மி பண்ணணுமா அப்படின்னு. அரேஞ்சு நீங்கள் கம்மி பண்ணாமல் விட்டிங்கன்னா இங்கே இந்த கொக்கி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்துடும், இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி வந்துடும். அப்போ இது என்னாகும், ரொம்ப சைடில் தள்ளி போயிடும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து கொக்கி பீஸில் கூட பிரச்சனை இல்லை, இது வந்து அடித்து நம்ம உள்ளே தான் திருப்புறோம். பட்டன் பீஸில் நீங்கள் அடித்து வெளியில் திருப்புறதுனால இது வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வரும். இது நீங்கள் கம்மி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1 இன்ச் வரும். அப்படி நீங்கள் வர்றப்ப சென்டரில் நம்ம கொக்கி போடுறப்ப என்னாகும், இந்த கிராஸ் ரொம்ப சைடில் தள்ளி போகும். அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து பேக் பீஸ்லேருந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட் பீஸில் 1/2 இன்ச் கம்மி பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி தான் ஆகணும், அதுதான் கரெக்டாக வரும். இப்போ நான் மார்க் பண்ண ப்ளவுஸ் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக தைங்க, இதே மாதிரி மார்க் பண்ணி கரெக்டாக தைங்க, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஷேப்பில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறையா சகோதரிகள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.